செட்டியாரம்மா சமையலுக்கு நல்வரவு. நான் ஹேமா. இன்றைக்கி என்ன ரெசிபின்னாக்கா ஒரு ஃபுட் மெடிசன் மருத்துவ உணவு தான் பார்க்க போகிறோம். கர்ப்பப்பை சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் நித்திய கல்யாணின்ற ஒரு நல்ல ஒரு தீர்வு. அது அந்த ஏற்கனவே நான் அடை செஞ்ச அந்த ரெசிபிலே நான் சொல்லியிருப்பேன். நான் நித்திய கல்யாணி பூவை பாலில் நல்லா வேக வச்சு சாப்பிட்டாக்கா கர்ப்பப்பை சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். அந்த ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம். பூ பாருங்களேன் எவ்வளோ பெருசு பெருசாக நல்லா வந்திருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 200 ml பால் எடுத்திருக்கேன். நான் அதுக்கு ஒரு 20 பூ இருந்தால் போதும். அதுதான் வச்சு நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் பூ. நித்திய கல்யாணியுடைய செடி, இந்த பூ, இந்த வேர் எல்லாமே நல்ல மருத்துவ குணம் உள்ளது. அது தைராய்டு பிரச்சனைக்காகட்டும், முக்கியமாக கேன்சருக்கு நல்ல ஒரு ரெமெடினே சொல்லலாம். நல்லா அந்த உணவில் நிறைய சேர்த்துக்கணும். இது நம்ம கஷாயம் வச்சு சாப்பிட்லாம், இல்லை அந்த அடை மாதிரி ஒரு கூட்டு, இந்த பூவில் வச்சு கூட்டு மாதிரி கூட சாப்பிட்லாம். அந்த பேஸ்ட் மாதிரி எப்படி எப்படினாலும் அந்த உள்ளுக்க நம்ம எடுத்துக்கிட்டாக்கா அவ்வளோ நல்லதுங்க. இது கத்தாழை. இது ஒரு நாள் ஜூஸ் போடுறேன். இது ஒரு நாள் இது கஷாயம் ஒரு நாள் வச்சு காட்டுறேன். நான் அது இந்த கேன்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்பவே நல்லது. இது பாருங்கள், இது எவ்வளோ அன்றைக்கி சின்ன சின்னதாக இருந்த பூ இன்றைக்கி எவ்வளோ பெருசாக நல்லாவும் வந்திருக்குது. வாங்க இப்போ எப்படி அந்த பால் செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நான் ஒரு 200 ml பால் எடுத்துருக்கேங்க. இது சென்னைன்ற தொட்டு பசும்பால் கிடைக்கல. பசும்பால்னாக்க முன்னே நல்லா சூப்பர். இது நல்ல கிராம சைத்தெல்லாம் நல்ல பசும்பால் நிறையவே கிடைக்கும். அந்த மாதிரி டைமில் நிறைய நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பூ அலசிக்கிட்டு நான் நல்லா தண்ணி போட்டு நல்லாவே அலசிக்கலாம். நம்ம பால் நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு அப்புறம் தான் இந்த பூவை அந்த கொதிக்கிற ஸ்டேஜில் இந்த பூவை போட்டு நல்லா வேக வைக்கணும். இதோட எசன்ஸ் ஃபுல்லாக அந்த பாலில் இறங்கணுங்க. அதான் முக்கியமான ஒரு விஷயம். அது ஏன்னா பூ துவர்ப்பு ப்ளஸ் கசப்பு கொஞ்சம் கலந்தா மாதிரி தான் இருக்கும். அது வெறுமனே அது சாப்பிட பிடிக்காது. இது நல்லா வெந்தாக்கா அந்த அது குணம் கொஞ்சம் மாறும். அது குணம்னாக்கா அப்படியே தான் இருக்கும். பட் அந்த டேஸ்ட்டு நம்மளுக்கு சாப்பிட பிடிக்கிற அளவுக்கு நல்லாவே இருக்கும். நல்லா வெந்தாக்கா நம்மளுக்கு ரொம்ப அந்த பூவோடு சேர்த்து நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இது மாதிரி இப்போ பொங்கி வருது பாருங்கள். இந்த டைமில் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், இல்லை பனம் கற்கண்டு. அது ரொம்ப குளிர்ச்சி. அது அந்த மாதிரி போட்டுக்கலாம், இல்லை சக்கரை கூட போட்டுக்கலாம். என்கிட்ட ரெண்டுமே இல்லாத சக்கரை மட்டும் தான் இருக்குது. அதனால் சக்கரை நான் போட்டுக்கிறேன். நான் தேவையான அளவுக்கு சக்கரை போட்டுக்கிறேன். நான் அது வீடியோக்காக தான் நான் இதை போடுறேன். நான் சக்கரை போட்டு சாப்பிடவே மாட்டேன். நான் அது அப்படியே கூட, ஏன்னா மெடிசன் சொல்ல நம்ம அந்த டேஸ்ட்டு ருசி அதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. நம்ம வருமுன் காப்போம்ன்ற மாதிரி நம்ம எந்த ஒரு வியாதிக்கும் முன்னாடியே நம்ம இது மாதிரி மெடிசன்ஸ் நம்ம வீட்டிலே வளரக்கூடிய அந்த இயற்கையான உணவு நம்ம சாப்பாட்டில் நம்ம சேர்த்துக்கிட்டாக்கா நம்மளுக்கு அந்த வியாதி வர தன்மை நம்மளுக்கு கம்மியாகிடும். நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாகிடும். இந்த பூவை பொறுத்த வரைக்கும், இந்த நித்திய கல்யாணி பொறுத்த வரைக்கும் நம்ம உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லுமே நல்லா புதுப்பிச்சு தரும். நம்மளுக்கு எப்பவும் செல் டேமேஜ் ஆனால் தான் ஒரு கேன்சர் ஆகட்டும், ஒரு சக்கரை வியாதி ஆகட்டும், எது ஒன்றுத்துக்கும் அந்த செல் டேமேஜ் ஆனால் தான் ஆர்வம் அந்த நோயின்றதை நம்மளுக்கு வரும். அது வருமுன் காப்புன்ற மாதிரி இந்த மாதிரி பொருளில் அதுவும் முக்கியமாக நித்திய கல்யாணின்ற அந்த பொருளில் நம்ம எடுத்துக்கிட்டாக்கா, அந்த செடியை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டாக்கா அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நல்ல மாற்றம் நம்மளுக்கு நிறையவே நிகழுங்க. நம்மளுக்கு இந்த ரெசிபி இதுதான். எனக்கு கர்ப்பப்பை அந்த வாய் கொஞ்சம் வீக்கமாகவே இருந்தது. யூரினரி இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு பாட்டியம்மா எனக்கு சொன்னாங்க, பஸ்ஸில் போக சொல்ல வயிறு கொஞ்சம் வீக்கனமாக இருந்தது. அப்போ கேட்டாங்க அவங்க, மாசமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா இந்த மாதிரி எனக்கு அப்படி சொன்னால் உடனே சுடுகாட்டு பூ சொன்னாங்க. அப்போல்லாம் எனக்கு தெரியல இது நித்திய கல்யாணி தான் அந்த பேர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் ஒரு சின்ன செடியாக வச்சு இப்போ எவ்வளோ ஒரு 3 செடியாக கூட அது ஆயிடுச்சு. அது நிறைய டெனண்ட், எங்கள் வீட்டில் இருக்கிற டெனண்ட் எல்லாமே அந்த சுகர் பேஷண்ட் தான். அவங்க எடுத்து போவாங்க, நானும் சாப்பிடுவேன். எனக்கு எவ்வளோ நல்லா க்யூர் ஆகிடுச்சு. எனக்கு இப்போ எனக்கு எல்லாமே க்யூர் ஆகி ரொம்ப நல்லாவே இருக்குது. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு நீங்களும் உங்கள் இது மாதிரி இருந்தாக்கா ஒரு சின்ன செடியை வச்சா கூட உங்களுக்கு நல்ல ஒரு எல்லாம் இவங்க தான் சாப்பிட்ணும், அவங்க தான் சாப்பிடணும் இல்லை, எல்லாருமே சாப்பிட்லாம். உணவில் சேர்த்துக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போல்லாம் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணாக்கா ரொம்ப பயமாகவே இருக்குது நம்மளுக்கு. எது ஒன்றும் சரி அதை வருமுன் காப்புன்ற மாதிரி இது மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கணும். சின்ன சின்ன ரெமடிஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டாக்கா நம்ம எவ்வளோ வியாதியை நம்ம தடுக்கலாம். நம்ம அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெசிபி இதுதான். இது சாப்பிடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கஷாயம் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அது வேறு மாதிரி. அது அதுவும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அது முக்கியமாக இந்த சுகருக்காக தான். இந்த மாதிரி மெத்தடில் போட்டு சாப்பிட்டாக்கா எல்லாத்துக்கும் எல்லா மாதிரி ஒரே மாதிரி சாப்பிடக்கூடாது. ஒவ்வொரு நோய்க்கும்
அது தனித்தனி மெத்தட் இருக்குது. அதுதான் நல்லா நம்மளுக்கு சரிப்பட்டு வரும். நான் கண்டிப்பாக காட்டுறேன். தேங்க்யூ.